அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மாரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி ஆராய்வு. நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சல் பரவும் வீதம் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தகவல். மன்னாரில் 2வது கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக 9வது நாளாக போராட்டம். வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டத்தினால் பத்திரமுல்லையில் அமைதியின்மை. நாடளாவிய ரீதியில் நேற்று இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் 837 பேர் கைது. தொடர்வது முதன்மை செய்தி. வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் 2026 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. விவசாயம், கால்நடைகள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளின் ஊடாக பொருளாதாரத்திற்கு பரந்த பங்களிப்பை பெறுவது தொடர்பில் 2026 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு 2025 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தலைமுறை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். அதன்படி விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது எனவும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களுக்கு செல்கிறதா என்பதை ஆராய்ந்து தேவையான பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். எலிக்காய்ச்சல் பரவும் வீதம் தற்பொழுது அதிகரித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சல் பரவும் வீதம் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொரளை சீமாட்டிரைச்சுவ சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும். அவ்வாறு செல்லும் போது பெற்றோர் பாதணிகளை அணிவிக்க வேண்டும். சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு காய்ச்சல், கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாட வேண்டும். குறித்த நோய் அறிகுறிகள் எலிக்காய்ச்சலுக்கு வழிவகுக்கும். இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட முக்கியஸ்தர்களுடனான கூட்டம் இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட முக்கியஸ்தர்களுடனான கூட்டம் இன்று வவுனியா குருமன்காட்டில் இடம்பெற்றது. கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த கூட்டத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். 30 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த 90 நடுப்பகுதியிலே நடந்த இந்த படுகொலைகள் இன்றைக்கு இந்தளவு தூரத்துக்கு ஒரு பெரிய விவகாரமாக வெடித்திருப்பது ஜெனீவாவிலே நடைபெற இருக்கின்ற தீர்மானம் சம்பந்தப்பட்ட விடயத்திலேயும் கணிசமான தாக்கத்தை செலுத்தக்கூடும். ஏனென்றால் இதை மூடிமறைக்க முடியாது. இப்ப என்ன செய்ய பார்க்கணும்டா, இது எல்லாரும் ஜெனீவாவிலே நடக்க இருக்கக்கூடிய போர் சம்பந்தமாக நடைபெற்ற குற்றங்களை வேறுபடுத்தி செம்மணியை வேறுபடுத்தி அவர்கள் செம்மணிக்கு வெறுமனே ஒரு உள்ளக விசாரணை ஊடாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கையாளலாம் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து முடக்க பார்க்கணும். அது தமிழ் கட்சிகளும் விசேஷமாக தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் அனுரகுமார திசாநாயக்கு அவசரமாக கடிதம் ஒன்று எழுதி அங்கு அவர் அரசாங்கம் நடத்துகின்ற இந்த விசாரணைகளுக்கு மேற்பார்வைகள் என்ற அடிப்படையிலே தங்களுடைய யோசனைகளை தெரிவிப்பதன் ஊடாக இந்த அரசாங்கம் நடத்துகின்ற இந்த விசாரணைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழ் அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கிற என்ற ஒரு பாணியில அவர்கள் நடந்து கொள்கிறார். அப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. நாங்கள் கடந்த 2009ஆம் ஆண்டுல இருந்து பொறுப்பு கூறுகின்ற விடயத்தை இந்த இனப்பிரச்சனை நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதிக்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கருத்துவாக்கத்தை செய்ய வேண்டியது. இறுதியில 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஜெனீவாவிலே நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள் வெறுமனே போருடைய கடைசி 6 மாசத்தை அண்டின ஒரு காலப்பகுதியை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு அக்கறை செலுத்தி, அதுக்கு பூரண ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பாலையும் பேருந்து தமிழரசு கட்சியாலையும் வழங்கப்பட்டது. பேருந்து இனப்படுகொலை என்ற விடயங்களை நாங்கள் தீவிரமாக வலியுறுத்த, இனப்படுகொலைக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லப்பட்டது. இந்த விசாரணைகள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையாக நடத்தப்பட வேண்டும் என்று கேட்ட இடத்துல அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அதுக்கு உரிய ஆதாரங்களும் இல்லை, ஒரு இனப்படுகொலைக்கு ஆதாரமும் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது. இன்றைக்கும் செம்மணி ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக வெடித்திருக்கின்ற இடத்துல அந்த கால விசாரணைகளுக்குரிய கால வரையறை வெறுமனே அந்த போர் நடைபெற்ற கடைசி 6 மாசத்துல இருந்து பின்னுக்கு கொண்டு போறதுக்கு செம்மணியை காட்டி பின்னுக்கு கொண்டு போய் எல்லாமே விசாரிக்க வேணும் என்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துலையும் அதை வேறுபடுத்தி செம்மணி வேற, இந்த போர் காலத்துல நடைபெற்ற குற்றங்கள் வேறு என்ற அடிப்படையில அவர்கள் நடந்து கொள்றார்கள். செம்மணிக்கு ஒரு உள்ளக விசாரணை போதும் என்ற கோணத்துல ஒரு கருத்துவாக்கம் நடக்கும். இதெல்லாமே நான் கேட்க விரும்புவது, ஒரு உள்ளக விசாரணைக்குள்ள தமிழர்களுடைய இனப்படுகொலை விசாரணையை முடக்குவதும், இனப்படுகொலை என்றதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு செம்மணி கண்டறியப்பட்டிருக்கின்ற பொழுது செம்மணியை ஒரு உள்ளக விசாரணை அரசாங்கம் செய்கிற விசாரணையில் எங்களுக்கு அந்த அரசாங்கம் செய்கிறதுக்கு நாங்கள் சம்மதம் என்று காட்டுற இந்த செயல்பாடுகளுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு உடந்தையா? அவர்கள் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்கள். மன்னாரில் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் இன்று 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக இன்று 9வது நாளாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பல கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் இணைந்து கொண்டுள்ளனர். தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள்
மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. எனினும் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய போராட்டத்தில் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஹீனியன் குடியிருப்பு, நடுக்குழா, கட்டுக்காரன் குடியிருப்பு, பருத்திப்பண்ணை, பாவிலுப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராமங்களின் மக்கள் இணைந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட ஒளிக்கலை ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றனர். குறித்த போராட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வரும் நிலையில் மன்னார் மக்களும் இளையோரும் இணைந்து தொடர்ச்சியாக இரவு பகலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்ட காற்றாலை கனியமண் அகழ்வை எதிர்த்து மன்னார் மாவட்ட புகைப்பட படிப்பாளர் சங்கம் ஒலிக்கலை ஒன்றியம் சார்பாக எங்கள் முழு ஆதரவினையும் இப்போராட்டத்திற்கு நாங்கள் வழங்கி நிற்கின்றோம். காற்றாலை அமைப்பது என்பது எவ்வளவு ஒரு சுற்றுச்சூழல் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கின்றதை எல்லோரும் அறிந்த விடயம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து எல்லோரும் கதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே எவ்வளவு வெள்ளப்பெருக்கு, இந்த மன்னார் தீவினிலே எவ்வளவு ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது நீங்கள் அறிந்ததே. இதனால் இன்னும் வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அன்று கூறியது போல் இவர்கள் தங்களுடைய வாக்கினை காப்பாற்றி இருந்தால் இன்று மக்கள் இறங்கி இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பது தேவையற்ற ஒரு விடயம். ஆகவே இதை அரசாங்கம் கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கிராமமானது மிக கடற்கரையை ஒட்டிய கிராமத்தில் அமர்ந்திருக்கிறது. எங்களுடைய கிராமத்தை சுற்றி காற்றலையும் மண்ணகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால எங்களுடைய மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் சந்ததிக்கு நாங்கள் இந்த அத்திப்பட்டி மாதிரி அழிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இலங்கையிலே மன்னார் தீவிலே காற்றாலை கனியவளம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொன்னாலும் அதை பெறுவதற்காக இங்கே பாரம்பரியமாக காலங்காலமாக வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது எந்த வகையிலும் ஒரு நீதியாய் நியாயமாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அபிவிருத்தி திட்டம் என்பதே மக்களுக்காகத்தான். மக்களை அழித்துவிட்டு, ஒரு பகுதி மக்களை அழித்துவிட்டு இன்னொரு பகுதி மக்கள் அதனாலே நன்மை அடைகிறார்கள் சொன்னால் அது உண்மையான ஒரு ஜனநாயக அணுகுமுறையாக இருக்காது. அது ஒரு விதமான கொள்ளை, புறக்கணிப்பு, அராஜகம் என்று கூடி சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 மீட்டர், 5 மீட்டர், 6 மீட்டர் அடி அளவிலே இந்த மண்ணானது அகலப்பட இருக்கிறது என்று சொல்லி சில தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அப்படி இந்த மண் அள்ளப்படும் பொழுது, அகலப்படும் பொழுது இந்த தீவிற்கு என்ன நடக்கும்? இங்கே வாழுகின்ற பல்லுயிர் என்ன நடக்கும்? பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய உயிர், அவர்கள் எல்லோரையும் வெளியிலே திரட்டிவிட்டு இந்த தீவை நீங்கள் விற்பனை கூடமாக மாற்றப் போகின்றீர்களா? எங்களோட ஜனாதிபதி அவர்களுக்கு நான் தாழ்மையாக சின்ன வேண்டுகோள். அவர் மன்னாருக்கு வார நேரம் பெரிய கூடாரம் அடித்து எங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்து எங்களுக்கு வாக்குறுதி தந்தார். நான் இந்த கனியமண் அகழ்வையும் இந்த காற்றாலையும் நிப்பாட்டுவேன். ஆனால் இப்போ சொல்கிறேன்டா அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று. அப்போது அந்த வாக்குறுதி அவர் எங்களுக்கு தந்திருக்க தேவையில்லை. நாங்கள் அவரை வெகு விரைவாக ஆசைப்பட்டோம். அவர் வரணும், ஜனாதிபதி எங்களுக்கு நிறைய சேவை செய்வார் என்று. இன்றைக்கு கூடாரம் அடித்து எங்களை அவர் பிரச்சாரத்துக்கு எங்களை அழைத்தவர். இன்றைக்கு ரோட்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறோம். எங்களுக்காக இல்லை, எங்களோட பிள்ளைகள், எங்களோட எதிர்காலங்களை நம்பி, எங்களோட தொழிலாளர்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை மீண்டும் தயவுடன் எங்களோட சார்பு மக்கள், மன்னார் தீவு மக்கள் சார்பாக கேட்டுக்கோங்க. உடனடியாக இதை நிறுத்தி எங்களை நிம்மதியாக வாழ வைக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இந்த மண்ணிலே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த மண்ணிலே தொடர்ந்தும் மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கும் போர் முடிவடைந்து 2009க்கு பிற்பாடு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படுவதற்கு திட்டங்களை வகுத்து வந்திருக்கின்றன. அதை அறிந்த இடத்திலே பல போராட்டங்கள் நடைபெற்று அதை ஏதோ ஒரு வகையிலே தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் ஒரு சில நடவடிக்கைகள்
அந்த போராட்டங்களை தாண்டி நிறைவேறப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நன்றறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணகழ்வு செயல்பாடுகளும் அத்தோடு இந்த காற்றாலை செயல்பாடுகளும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கங்கள் திட்டமிட்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் பலமாக வெளிக்கொண்டு வந்து இந்த திட்டங்களை முறிச்சே ஆகணும் என்ற அடிப்படையில் எடுக்கின்ற அனைத்து செயல்பாடுகளிலையும் எங்களுடைய அமைப்பும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். மன்னாரில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் இடம்பெற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மன்னாரில் ஒன்றிணைத்து எமது நிலம் எமக்கு வேண்டுமெனும் துணிப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அகிம்சை போராட்டமாக இருக்கலாம், நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத அந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற 14ஆம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு உரித்தானவர்கள். அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷத்தோடு வருகிற 14ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் கோரி நிற்கின்றோம். அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை கோரி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை கோரி தாயக செயலணியின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் செம்மணியில் கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கையெழுத்து போராட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு மற்றும் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்றது. நீதியின் ஓலம் என்ற கையெழுத்து போராட்டம் 23/8/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். இப்போராட்டம் வெற்றி பெற அனைத்து ஊடகங்களும் ஊடக அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தகர் சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் உள்ளூர் சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் அவர்களோடு கூட அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேர் ஆதரவையும் ஒத்துழைப்பையும்
அன்போடு வேண்டி நிற்கின்றது தாயக செயலணி. ஒரு கிராம சேவக பிரிவிற்கு ஒரு இளைஞர் கழகம் என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஒரு கிராம சேவக பிரிவிற்கு ஒரு இளைஞர் கழகம் என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எந்த விடயத்திலும் அரசியல் நடவடிக்கைகளை உட்படுத்த மாட்டோம் என அறிவித்தது. ஆனால் முழுமையாக அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய முன்னணியின் நுவர்லியா மாவட்டத்திற்கான அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஹட்டனில் இடம்பெற்றது. இதனையடுத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழிலாளர் தேசிய முன்னணியின் நுவரெலியா மாவட்டத்திற்கான அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று ஹட்டனில் இடம்பெற்றது. இதனையடுத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மலேக இளைஞர்கள் அன்று வாக்களித்தார்கள், இன்று அனுபவிக்கின்றனர். நாங்கள் செய்த அபிவிருத்தி திட்டத்தை போல் வேறு எவரும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் இன்று மலேக இளைஞர்கள் தம்மை மறந்து செயற்படுகிறார்கள். மலைய இளைஞர்களுக்கு தேவை இது. மலைய இளைஞர்கள்லாம் பாஞ்சு ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நாங்கள் 4.5 வருஷமாக மலைய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், காணி உரிமை பெற்று கொடுத்தோம். நாம் அந்த மக்களுக்கு அபிவிருத்தி செஞ்சோம். நாங்கள் செஞ்ச மாதிரி யாரும் மலையதுக்கு வேலை செய்யலை. ஆனால் எங்களை மறந்துட்டாங்க. மலைய இளைஞர்கள் வந்து அங்கே பாஞ்சு ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அனுபவிக்கிட்டு வந்து தோட்ட உட்கடை பிரதி அமைச்சர் சொல்றாரு, கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவங்க அமைச்சியில் முன்னெடுக்கப்பட்ட வீடு பல்வேறு குறைபாடுகள் மோசடிகள் காணப்படுறதாக குற்றம் சொல்றாங்க. இது சம்பந்தமாக அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சர் வந்து தோட்ட உட்கடை பிரதி அமைச்சர் வந்து அவர் டிக்டாக் அமைச்சர். எல்லாம் அங்கங்கே போகிறாரு, டிக்டாக்லாம் போகிறாரு. அவர் வாயில தான் வடை சொல்கிறாரு. எந்த அரசாங்கமும் மலையத்துக்கு அபிவிருத்தி செஞ்சு அதை நாங்கள் வரவேற்போம். வந்து எந்த ஒரு அபிவிருத்தியும் நாங்கள் தடங்கள் ஏற்படுத்த மாட்டோம். இந்த அரசாங்கம் அது மாதிரி பெரிய பெருவாதியாக நிதி ஒதுக்கி அதை அபிவிருத்தி செய்கிறாங்க முழுமையான நாங்கள் வந்து வரவேற்போம். ஆனால் அது மூலமாக சுற்றுலாத்துறை வந்தால் நாட்டுக்கு நல்லோம், நமக்கும் நல்லா வந்து இல்லை. இப்போ நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1700 சாத்தியப்படாத விஷயம் வந்து 1700 இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டான். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவரும் வந்து சொன்னார், கொட்டக்கலை வச்சு 1926 சொல்லி 3 நாளே அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் 1000 வாங்கி தரோம் சொல்லி. அதான் சொல்லி இது சாத்தியப்படாத விஷயம் வந்து இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரிமையை ஆக்கிட்டா அவங்க தோட்டங்களை நிர்வகித்து குழந்தைகளை எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பெருவாரியாக 2000 மேலே சம்பளம் எடுக்கலாம். இதை தான் நாங்கள் சொல்கிறோம், தொடர்ந்து சொல்கிறோம். இதை தான் செய்யணும். இந்த அரசாங்கம் செய்தில்லை. எங்கே தொழிலாளர் தேசங்கம் ஒரு நாள் பிளவுபடாது. தொழிலாளர் தேசங்கம் வந்து என்னை நம்பி தான் ஆக்கள் இருக்காங்க. அது அதாவது விகே வெள்ளையன் ஆரம்பித்த கட்சி, அவருக்கு பிறகு கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த கட்சி. நான் வந்து இப்போ கட்டி எடுத்து இன்றைக்கி நாங்கள் கூட்டணி அமைச்சு கூட்டணி சார்பாக 3 பேர் இருக்கிறோம். பெரிய பெரிய கட்சினா ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க மலையத்தில். அதனால் அடுத்த பையனை நாங்கள் மீண்டும் வேலையற்ற பட்டதாரிகளால் பத்திரமுல்லையில் அமைதியின்மை ஏற்பட்டது. வேலையற்ற பட்டதாரிகளால் பத்திரமுல்ல பலவத்த பகுதியில் இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டது. பெல்வத்தையில் அமைந்துள்ள ஆளும் கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு செல்லும் வீதியை மறித்து வேலையற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாகியும் உரிய தொழில் கிடைக்காமல் இருக்கும் பல பட்டதாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை முன்வைத்தனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல முற்பட்ட போது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னரங்கு சேவை பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னரங்கு சேவை பிரிவு உத்தியோகபூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிரதேச செயலாளர் சட்டத்தரணி TMM அன்சார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக் அபிவிக்ரம கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதிதிகளாக கல்முனை மாநகர சபை பிரதி ஆணையாளர் ASM அசீம், அம்பாறை மாவட்ட பிரதம கணக்காளர் ஜுவல் மஹ்ரூப், கிழக்கு மாகாண வீரிய அபிவிருத்தி அமைச்சர் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற MM நசீர், பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ACM பலீல், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் M ஜவுஃபர், சமுர்த்தி தலைமைப்பட சிரேஷ்ட முகாமையாளர் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நாங்கள் 3 விடயங்களை இங்கே நாங்கள் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றோம். முதலாவது ஸ்மைல் டெஸ்க் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய
புன்னகைக்கும் மேசை என்று நாங்கள் அந்த பிரிவுக்கு பெயர் சூட்டியிருக்கின்றோம். அந்த பிரிவினை ஃப்ரண்ட் டெஸ்க் ஏரியாஸை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வையும் நாங்கள் சிறப்பான முறையில் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுடைய கரங்களினால் அதனை நாங்கள் அதே போன்ற எங்களுடைய பிரதம கணக்காளர் அவர்களுடைய கரங்களினால் நாங்கள் அதனை ஓப்பன் பண்ணி வைத்தோம். அதே போன்றுதான் அடுத்ததாக நாங்கள் ஐடென்டி கார்டு எங்களுடைய ஸ்டாஃபுக்கு லான்ச் பண்ணக்கூடிய ஒன்றையும் நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அந்த டிஷர்ட் ஒஃபீஷியல் யூனிஃபார்ம் அதுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் ஐடியோடு சேர்த்து அந்த நிகழ்வு இருக்கின்றது. அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானமான வேலை திட்டங்களில் ஒன்றுதான் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா. அரசாங்கத்தினுடைய சேவைகளை நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும், ஐடி மயப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களால் நிர்மாணிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த வெப் பேஸ்ட் ஐடி சிஸ்டத்தினை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வினையும் இந்த நிகழ்விலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக முரளிதரன் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக சுப்பிரமணியம் முரளிதரன் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றிய சுப்பிரமணியம் முரளிதரன் மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டு அவருக்கான நியமன கடிதம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட அவர் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினால் வாராந்த சந்தை ஆரம்பிக்கப்பட உள்ளது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினால் வாராந்த சந்தை ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் முயற்சியாளர்கள் தங்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான பதிவினை மேற்கொள்ள வேண்டும் என வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். வாராந்த சந்தை தொடர்பில் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வாராந்த சந்தை ஒன்றை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முயற்சியாளர்கள் எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்னதாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை நேரியகுளம் வீதி நழுக்குளம் வவுனியா எனும் அலுவலக முகவரிக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தமது முன்பதிவுகளை மேற்கொள்வதுடன் மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். தெற்கு அதிவேக வீதியின் ஹொருந்து ஹெத்னம பகுதியில் கனரக வாகனம் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தினை தொடர்ந்து குறித்த கனரக வாகனம் எரியுண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்பகல வீதியை புனரமைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தெவனூர பிரதேச செயலக பிரிவில் உள்ள தம்பகல வீதியை காப்பீட்டிட்டு அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தெவனூர பிரதேச செயலக பிரிவில் உள்ள தம்பகல வீதியை காப்பீட்டிட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் அண்மையில் மாத்தறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜந்த கம்மத்திலக்கே தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. சப்ரகமோ மாகாண முன்னாள் முதலமைச்சர் எரிபொருளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளார் என்பது அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் அம்பலமாகியுள்ளது. 2014-2017 காலப்பகுதியில் சப்ரகமோ மாகாண முன்னாள் முதலமைச்சருக்கு அனுமதிக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கு மேலதிகமாக 77,30,262 ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரியவந்துள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய கோஃபா குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் தலைமையில் கூடியது. இதன்போது சப்ரகமோ மாகாணத்தின் 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து ஆராயும் போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாகாண ஆளுநர் வெளிநாட்டில் இருந்த காலப்பகுதியில் அவருக்குரிய எரிபொருள் கொடுப்பனவு தனிப்பட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டமையும் புலப்பட்டுள்ளது. மாகாண சபைக்கு சொந்தமான காணிகளுக்கான வரிகளை வசூலிப்பது தொடர்பாக 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அந்த குழு அறிவித்துள்ளது. விநியோகஸ்தர்களால் 2024 ஆண்டு 90% வரி வீதி விளக்குகளால் காண்பித்து 30 வீதி விளக்குகள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
நாடளாவிய ரீதியில் நேற்று இடம்பெற்ற சுற்றிவளைப்பில் 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் நடத்தப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றிவளைப்பில் 28,958 பேர் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 265 சந்தேக நபர்கள் சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபானம் அருந்திய நிலையில் வாகனம் செலுத்திய 118 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய 22 பேர் உட்பட போக்குவரத்து விதிகளை மீறிய 3,595 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முத்தையன்கட்டு பகுதியில் உள்ள குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் உள்ள குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படை அணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது 7ஆம் தேதி இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் உத்தரவிற்கமைய போலீஸ் விசேட குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை விரட்ட முற்பட்ட போது உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டமை தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமிற்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இக்குழுவிற்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டுசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை 9/8/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் 3 சந்தேக நபர்களும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சடலம் தொடர்பான வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எவ்வித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் ஒட்டுசுட்டான் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் தமிழ் இளைஞன் படுகொலை செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் ஹர்த்தால் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். இதேபோல் ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடித்து கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார், இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்தும் இராணுவ கடுப்பிடிக்குள்ளே நாங்கள் இராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற விடயமாக இருக்கும். அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது.
இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டிருக்கு சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் முத்தையங்கட்ட பகுதியில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவருக்காக வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட உள்ள ஹர்த்தால் போராட்டத்திற்கு ஒரு இலங்கையராகவும் மலையக தமிழராகவும் தனது முழுமையான ஆதரவினை வழங்குவதாக ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதியன்று முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் 32 வயதான எதிர்மனசிங்கம் கவில்ராஜ் என்ற இளம் குடும்பஸ்தர் இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தார். பின்னர் கடந்த சனிக்கிழமையன்று அவரது சடலம் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்டது. நீதிக்கான கோரிக்கையிலும் இராணுவத்தின் அநீதியான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நடைபெறவுள்ள ஹர்த்தாலுக்கு எமது ஒற்றுமையையும் உறுதியான ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றோம். யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் நிகழ்வது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொரளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொரளை சஹஸ்புர ஸ்ரீசர உயர அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் பொரளை மற்றும் தமட்டகொடவை சேர்ந்த 24, 25 மற்றும் 40 வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபர் முன்னதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் 3 நாள் தடுப்பு காவலில் விசாரிக்கப்படுகிறார். கடந்த 7ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதுடன் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் 2 தற்பொழுது உயிரிழந்த நிலையில் மேலும் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக சுமார் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி பொதுச்சந்தையில் வெள்ளம் தேங்கியுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பளை பொதுச்சந்தையில் நேற்று முன்றும் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் தேங்கியுள்ளது. இதனால் சந்தைக்கு சென்ற மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். பொதுச்சந்தை தற்பொழுது புனரமைப்பு செய்யப்பட்டு வருவதனால் கட்டடப் பொருட்களும் காணப்படுகின்றன. துரிதமாக பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வியாபாரிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் பலம் இருந்தாலே பேரம் பேசலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிதி காம்பரம் தெரிவித்துள்ளார். அரசியல் பலம் இருந்தாலே அரசாங்கத்திடம் பேரம் பேசலாம் எனவும் மலையக மக்களின் தேவைகளை போராடியே பெற வேண்டும் எனவும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனிதி காம்பரம் தெரிவித்துள்ளார். லண்டனில் தொழிலாளர் தேசிய முன்னணியின் வட்டார இளைஞரணி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொழிலாளர் தேசிய முன்னணியின் நுவர்லியா மாவட்டத்திற்கான அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது 127 வட்டாரங்களுக்கான 440 அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. பிரதான அமைப்பாளர்கள், வட்டார அமைப்பாளர்கள், இளைஞரணி அமைப்பாளர்கள், வாக்களிப்பு நிலைய அமைப்பாளர்கள் நியமனங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. அக்கரப்பத்தினை ஹோல்ப்ரோக் பகுதியைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர் முருகையா கேதீஸ்வரன் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்து கொண்ட நிலையில் அவர் அக்கரப்பத்தினை பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். உபதலைவர்களாக ராமலிங்கம், விஜயவீரன், சிவகுமார், சுரேஷ், பெருமாள் ரவீந்திரன், பெருமாள் தியாகராஜா ஆகியோரும், உப செயலாளர்களாக பெரியசாமி, செந்தில்குமரன், பொறியியலாளர் சுரேஷ்குமார், பிரஜீவன், தங்கவேல், சதானந்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்ட அதேவேளை உதவி தேசிய அமைப்பாளராக செல்லத்துறை ஜெகநாதன் நியமிக்கப்பட்டார். சுயதொழில் வாய்ப்பை மேம்படுத்தும் நிகழ்வு அக்குரணையில் இடம்பெற்றது. நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி முறைமைகளுக்கு ஏற்ப வறிய கிராமிய இளைஞர் யுவதிகளுக்கு திறன் வகுப்புகளை நடத்தி தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்குதல் வேண்டும் என மல்வான ஹின்னே ஸ்மார்ட் சமூக அமைப்பின் ஸ்தாபக தலைவர் DLM நவாஸ் தெரிவித்துள்ளார். சுமார் 1,130,00,000 ரூபாய் செலவில் அக்குரணை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மல்வான ஹின்னே 8ஆம் கட்டை பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப
கல்லூரி நிலையம் மற்றும் பெண்களுக்கான சுயதொழில் வாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் தையல் தொழிற்பயிற்சி நிலையம் மல்வான ஹின்ன ஸ்மார்ட் சமூக அமைப்பின் ஸ்தாபக தலைவர் DLM நவாஸ் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சிரேஷ்ட விரிவுரையாளர்களான கலாநிதி ஜமீலா தாவூத், MF நவாஸ் ஃபாரூக், பணிப்பாளர் ஃபைசர் ஹான், ஸ்மார்ட் சமூக சேவை அமைப்பின் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் வீட்டுத்தோட்ட செய்கையாளர் தலைவர் HSM ஃபாயிஸ், மௌலவி SH ஃபாயிஸ், நௌசாட் அலி, இர்ஷாட் இஸ்மாயில், கல்வி நிலைய முகாமையாளர் ஜெப்ரி மன்சூர் உட்பட ஸ்மார் சமூக அமைப்பின் முக்கியஸ்தர்களான இம்தியாஸ் ஹாதர், MIM பலீல், MSN நஜிமுதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மேரினா ஸ்கொயர் அப்டவுன் கிளான்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.